ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து அத்திப்பழம் இருக்குது. அது வந்து சீசனால் வந்து காய்ச்சி கீழே வந்து நிறைய கொட்டி இருந்துச்சு. நாங்கள் பார்த்தா அவ்வளோ இருக்குது. இது எப்படியும் பொறுக்கி நான் வந்து உலர்த்தி வந்து பொடியாக்கி வச்சு பாலில் கலந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். நாங்கள் கிட்டத்தட்ட எப்படியும் 20 கிலோவுக்கு மேலே பொறிக்கிறோம். ஆனால் இது வந்து நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, அவங்க யாருக்குமே தெரியறது கிடையாது. ஆனால் தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே வந்து பூச்சி இருக்கனால அவங்க சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா இது வந்து நாட்டு பழம். நீங்கள் சாப்பிட்றது மேக்ஸிமம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் ஹைப்ரைட் பழமாக தான் இருக்கும். அதுவும் ரேட்டு எவ்வளோ 300 400 சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி வந்து உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன், அங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கோயிலுக்கு வரீங்க, சாமி கும்பிட்றீங்க, பழம் பொறுக்குறீங்க. ஏன்னா இது வந்து நிறைய வேஸ்ட்டாக தான் போகுது, உங்களுக்காச்சும் யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நாட்டு அத்தி பழம், வந்து ரொம்ப வந்து சத்துக்கள் வாய்ந்தது. ஆனால் இந்த பழத்தில் வந்து ரெண்டாக பிச்சு வந்து ஒரு கவர்லேருந்து போட்டோம். அதில் வந்து எவ்வளோ பூச்சி வந்து வெளியேறுது பாருங்கள். நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் அந்த பூச்சி வந்து ஊதிட்டு தான் அதுக்கான மிக்சியில் போட்டு குடிக்கணும். இது வந்து நாட்டு அத்தி பழத்தில் மட்டும்தான் இது மாதிரிலாம் இருக்கும் அதிகமாக.